மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற, நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டியை, நம்ம அம்மாவை, நம்ம அக்காவை, நம்ம தங்கச்சியை பற்றின ஒரு தீர்மானம். அதை பற்றி பேசுகிறதுக்கு, அவங்களுக்காக பேசுகிறதுக்கு நம்ம மனசில் இருந்து, நம்ம இதயத்தில் இருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த விஜய்க்கு கிடைச்ச இடத்துக்கும், இதுக்கு முன்னாடி இந்த விஜய்க்கு கிடைச்ச இடத்துக்கும் இன்னைக்கு இந்த விஜய்க்கு கிடைச்சிருக்கிற இடத்துக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதுல என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க தான் மிகப்பெரிய காரணம்ங்கிறத என்னால் மறுக்கவே முடியாது. அந்த நன்றி விசுவாசத்தோட, அப்படி ஒரு உணர்வோடு தான் இப்போ இங்கே நின்று பேசுகிறேன். பெருசாக பணம் இருந்துட்டா ஒரு வீட்டுக்கோ, பெரிய பொருளாதாரம் இருந்துட்டா ஒரு நாட்டுக்கோ, பெரிய பேர் உணர்வோட சில பேர் நினைக்கலாம் இங்கே நின்று பேசுகிறேன். பெருசாக பணம் இருந்துட்டா ஒரு வீட்டுக்கோ, பெரிய பொருளாதாரம் இருந்துட்டா ஒரு நாட்டுக்கோ பெரிய பேர் வந்துடும்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு வீட்டுக்கோ ஒரு நாட்டுக்கோ எப்போ பெரிய பேர் கிடைக்கும் தெரியுமா? அந்த வீட்டு பெண்கள் தனிப்பட்ட முறையில் சமூகத்தில் உயர்ந்தாதான் பெரிய பேர் ஒட்டுமொத்த சமூகத்துக்கே கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் சங்க காலத்தில் இருந்த அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிற பெண் ஆளுமைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஔவையார், காக்கை, பாடினியார்னு சங்க காலத்து ஆளுமைகள், கண்ணகி, மணிமேகலை, குண்டலகேசி இவங்கெல்லாம் இலக்கியத்தில் நிலைச்சி நிற்கிறவங்க. ஆண்டாள், காரைக்கால் அம்மையார் இவங்கெல்லாம் ஆன்மீகத்திலையும் இலக்கியத்திலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க. ராணி வேலு நாச்சியார், குயிலி, அம்புஜம் அம்மாள், ருக்மணி லட்சுமிபதி அம்மாள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அஞ்சலை அம்மாள், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள்னு நம்ம நாட்டோட விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண் ஆளுமைகள் நிறைய பேர் இருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் இருந்து சமூக நீதி போராட்டம் வரைக்கும் கலந்துக்கிட்டவங்க தான் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள். அது மட்டுமா, கல்வி, அறிவியல், அரசியல், நீதி, நிர்வாகம், தொழில்நுட்பம்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு பெண்களோட பங்களிப்பு பெருசாக இருக்குன்றத யாரும் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பெண்களுக்கு அரசியல்லையும் முன்னேற வழிவகை செய்யணும். அதுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கணும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றது ஏதோ சலுகைன்னு நினைச்சிடக்கூடாது. சமூக நீதி சார்ந்தது, அரசியல் அமைப்பு சார்ந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால் அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். அரசியலமைப்பு சட்டமும் அவங்களுக்கு சமத்துவ உரிமையை வழங்கித்தானே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். ஓட்டு சதவீதத்தில் கூட அவங்க தான் அதிகம். ஆனால் அவங்களுக்கான அரசியல் இடம்னு பார்த்தா 2021 சட்டசபையில் 12 பெண்கள் இருந்தாங்க. இப்போ இந்த 2026 சட்டசபையில் 23 பெண்கள் இருக்கிறாங்க. ரெண்டு மடங்கு ஆகி இருக்கு. ஆனாலும் சதவீத கணக்குப்படி பெருசாக உயரலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசு 2023ஆம் ஆண்டு மக்களவை, அனைத்து மாநில சட்டமன்றங்கள் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேச சட்டமன்றத்தில் பெண்களுக்கென 1/3 தொகுதி ஒதுக்கீட்டை கட்டாயமாக்கி 106வது அரசியல் சாசன திருத்த சட்டத்தினை 2023 செப்டம்பர் 28 நிறைவேற்றி 2026 ஏப்ரல் 16 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இருப்பினும் மேற்படி தொகுதி ஒதுக்கீடானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் அதை தொடர்ந்து நடக்கும் தொகுதி மறுவரையறை பணிகளுக்கு பிறகுதான் முழுமையாக நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டு 131வது அரசியல் சாசன திருத்த சட்ட மசோதாவையும் 2026ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையறை சட்ட மசோதாவையும் தாக்கல் செய்து 2026 ஏப்ரல் 17 2/3 உறுப்பினர்களில் ஆதரவு இல்லாமல் மசோதா நிறைவேறவில்லை. அவ்வாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் அதனை நடைமுறைப்படுத்த மேலும் பல ஆண்டுகள் காலதாமதம் ஆகலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் மகளிருக்கென 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு செய்து சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் கால தாமதத்தினால் அச்சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் நோக்கம் நிறைவேறாமல் காலம் தாழ்த்தப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது பெண்களின் அரசியல் உரிமையை மறுக்கும் செயலாகும். எனவே மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்கக்கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம டிவிகே அரசு பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் வழங்குறதுல முன்னோடி மாநில அரசாக தான் இருக்கு. 4 பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பில் பெண்களுக்கான இம்பார்ட்டன்ஸில் டிவிகே அரசு ரொம்ப கவனமாக தான் இருக்கு. இனியும் அப்படி தான் இருக்கும். உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்ததும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மாறி இருக்காங்க. அவங்களோட தலைமை பண்பும் ப்ரூவ் ஆகி இருக்கு. அதே மாதிரி பெண்களோட வெற்றியை சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்லை, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் ஏற்படும் காலதாமதத்தின் காரணமாக பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை ஒத்திவைக்க கூடாது என்றும் அதை விரைவாக அமல்படுத்த தகுந்த அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டீலிமிட்டேஷன் தொடர்பான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுடன் தமிழ்நாடு அரசால் நமது தலைமையில் 8/8/2026 அன்று கலைவாணர் அரங்கத்தில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் 11 உறுப்பினர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் உறுப்பினரும் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினரும் என 6 கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டுச்சு. அந்த ஆலோசனையில் டீலிமிட்டேஷனால் தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு இறுதியில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றலாம்னு முடிவானுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் 1952ஆம் ஆண்டு முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்டது. அது தொடர்ந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுற சென்சஸ் டீட்டெயில்ஸ் படி மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செஞ்சு 1976 வரை தேர்தல்கள் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தும் மாநிலங்களுக்கு டீலிமிட்டேஷன் காரணமாக மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அடுத்த 25 வருஷத்துக்கு 1971ஆம் ஆண்டு சென்சஸ் படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வைக்கப்படும்னு சட்டம் இயற்றப்பட்டது. அதை தொடர்ந்து அதே நிலையை முன்னிறுத்தி 84வது மற்றும் 87வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1971 சென்சஸ் படி மக்களவை தொகுதிகள் நிலைநிறுத்தப்பட்டன. இந்த திருத்தங்களோட நோக்கமே மக்கள் தொகை கட்டுப்பாட்டை செயல்படுத்திய மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த 25 வருஷ லிமிட் இந்த 2026 முடியுது. இதை முன்னிட்டு
கடந்த 50 வருஷமா இருந்து வந்த டீலிமிட்டேஷன் தடையை அகற்றி 2011 சென்சஸ் அடிப்படையில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா ஏப்ரல் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த மசோதா தோல்வியில் முடிஞ்சது. இப்போ மீண்டும் ஒன்றிய அரசு மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 50% அதிகரிக்க செய்து டீலிமிட்டேஷன் மசோதாவை அறிமுகப்படுத்த உத்தேசித்து இருப்பதா சில அரசியல் கட்சிகள் தெரிவிப்பதா கூறப்படுது. இந்த வரக்கூடிய மசோதா குறித்து 8/8/2026 பாராளுமன்ற உறுப்பினர்களோட நடந்த கூட்டத்தில் விவாதிச்சப்போ மேலே சொன்ன மாதிரி தற்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ள மசோதா நிறைவேறினால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலா 50% மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முதலில் அதிகரித்தாலும் அதனைத் தொடர்ந்து 2026 சென்சஸுக்கு பிறகு அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 81(2)A அதன் கீழ் மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தின தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரும் அரசியல் பிரதிநிதித்துவ அநீதி இழைக்கப்படும். சர்வ வல்லமை பெற்றதா டீலிமிட்டேஷன் ஆணையம் இருக்கு. இந்த அதிகாரத்தை தவிர்த்து பாராளுமன்றத்திற்கே இறுதி செய்யும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் பெற்று வரும் நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே நிலைநிறுத்த வேண்டிய கட்டாய தேவை உள்ளது. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதா தீர்மானிக்கப்பட்டுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தினை அமுல்படுத்த மேலும் காலதாமதம் இல்லாமல் தற்போது 543 என்ற நிலையிலேயே 1/3 தொகுதி மகளிர் தொகுதிக்கு வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழியும் தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆகவே மேற்கூறிய காரணங்களால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சியின் தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டை முன்னிறுத்தி கட்சி வேறுபாடின்றி ஒருமித்த குரலில் பேச வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நாம முன்மொழிகிற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு அரசினர் தனி தீர்மானம். தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது கடந்த 50 ஆண்டுகளாக 1971 ஆண்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களின்படி நிர்ணயிக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏப்ரல் 2026 பாராளுமன்றத்தில் கடந்த 50 ஆண்டு கால தொகுதி மறுவரையறை தடையை நீக்கவும் 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்திடவும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 550 850 அதிகரிக்கவும் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தோல்வியடைந்தது. இந்நிலையில் மீளவும் மேற்குறிப்பிட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட உள்ளது என தெரிந்ததின் அடிப்படையில் 1971 பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஒன்றிய அரசு அளித்த உறுதியின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டு நல்ல சுகாதாரம் மக்கள் நல திட்டங்களை மேற்கொண்டு வரும் எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்வது ஒன்றிய அரசின் தலையாய கடமையாகும். எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையினுடைய விகிதம்
2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என்றும், அதே வேளையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போது 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர். பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரிந்த செய்தி தான் இது. அரசின் சார்பாக 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை செய்கிற பொழுது அந்த பகுதியிலிருந்து அது நன்றி சொல்வதாக பாராட்டுதான் விடுவார்கள், எப்பொழுதுமே நடைபெற்றுக் கொண்டிருப்பது. இது போன்ற தனி தீர்மானங்களை முதலமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கொண்டு வருகிற பொழுது பிரதான எதிர்க்கட்சியை தான் முதலாக அது வாய்ப்பு கொடுக்குற பழக்கம் தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறேன். ஏன்னா அவரை நீங்கள் அனுமதிங்க, அப்புறம் நீங்கள் எல்லாருமே பேசுறது அனுமதிங்க ப்ளீஸ். மாண்பு பேரவைத் தலைவர் விரும்புவது எல்லா கட்சியும் பேசி எதிர்க்கட்சியில் அதற்கான விளக்கத்தை சொல்கிற போது இன்னும் அது தெளிவாக இருக்கும் என்ற முறையிலே தான் அவர் அந்த சொல்லியிருக்கிறார். அதை தவிர வேறொன்றும். இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே முன்மொழிந்திருக்கக்கூடிய அரசியல் தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனதார வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட மசோதாவையும், அதே போல பெண்களுக்கான நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் இந்த மசோதாவையும், அதே போல மக்களவை மாநிலங்களிடையே சதவிகிதம் 2.2:1 என்ற சதவீதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். இன்னைக்கு எல்லா இடத்திலும் பெண்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அரசியலிலும் மிகப்பெரிய அளவில் பெண்களை ஊக்கப்படுத்தும் நம்மளுடைய கட்சிகளுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலும் மேக்சிமம் லேடிஸ் இருக்காங்க. சோ அதை முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் பெண்கள் சார்பாக நான் நன்றி சொல்லும். இன்னும் இந்த விகிதாச்சாரம் அதிகமாக வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் பெண்களுக்கு 543 33% ஒதுக்கினால் மொத்தம் 179 பெண் எம்பிக்களுக்கு மாறாக 815 எம்பிக்கள் இன்று 33% இடஒதுக்கீட்டின்படி வழங்கினால் 269 பெண் எம்பிகள் வருவார்கள் நம்ம தமிழ்நாட்டில். அப்படி நம்ம பார்த்தா மொத்தம் டெல்லியில 259 பெண் எம்பிக்கள் வரும் பொழுது பெண்கள் மட்டுமே 90 பேர் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால நிச்சயமாக இந்த 2 தீர்மானங்களிலுமே ஒன்று, மத்திய அரசு சட்ட முன்வடிவு கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகுதான் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி நாம் ஆய்வு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற என் கருத்தை கூறுகிறேன். பெண்களுக்கு 33% வழங்கி நிச்சயமாக நமது தமிழ்நாட்டில இந்த 39 எம்பிக்களை 59 எம்பிக்களாக உயர்த்தி 7-8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வீதம் டெல்லியிலே சென்று தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டை இன்னும் நாம் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். மக்களுக்கும் மத்திய அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய பணிகளும் திட்டங்களையும் கொண்டு வர முடியும். மத்திய அரசின் மூலம் மாநில அரசும் நிச்சயமாக அந்த திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை என்னுடைய கருத்தாக கூறி வாய்ப்பு கொடுத்த நமது பேரவை தலைவருக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம்.
இந்த நேரத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், நடந்து முடிந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய கட்சி உட்பட அனைத்து கட்சியும் சேர்ந்துதான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்று அரசியல் இரட்டை நிலைப்பாடு என்ற பொருள் ஆகிவிடும். மேலும் இத்தீர்மானத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொன்னால் இதில் ஒருமனதாக என்ற வாக்கியத்தை நீக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க உங்க கருத்தை மட்டும் சொல்லி முடியும். எந்த வாக்கியத்தை போட்டு நிறைவேற்றுவதை பற்றி நான் முடிவெடுப்பேன். ஏன் அந்த ஒருமனதாக என்ற வார்த்தை அந்த தீர்மானத்தில் இருக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு காரணம், இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெண்களின் உரிமைக்காகவும் அவர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாங்கள் பார்க்கின்ற காரணத்தினால் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறி அமர்கிறேன். பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தில் வர இருக்கும் மக்களவை பொதுத் தேர்தலிலும் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்களுக்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை மட்டும், அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கின்றேன். அதற்காக நம்மை தண்டிக்கும், நம்மை பின்னுக்கு இழுக்கும் தொகுதி மறுவரையை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த தனித்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். கூடுதலாக இதை மாற்றம் என்று சொல்கிறார்கள். மாற்றம் என்பது வளர்சிதை மாற்றமா தேய்சிதை மாற்றமா என்பதை நாம் விவாதிக்கலாம். ஆனால் இந்த தொகுதி மறுவரையறை மூலமாக இது ஒட்டுமொத்தமாக வடக்குக்கு மட்டும் வளர்சிதை மாற்றமாக இருக்கும், தெற்குக்கு இது தேய்சிதை மாற்றமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக எடுத்துரைத்து நம்முடைய உரிமையை, நம்முடைய குரலை பாராளுமன்றத்தில் எடுத்துக்கூடிய வகையிலே நாம் நிறைவேற்றுவதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும். இன்னும் மசோதா வடிவமைக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லி நாம் அமைதி காப்பது, ஏற்கனவே பலமுறை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு பல வகைகளிலே நமக்கு இன்னல்களையும் சவால்களையும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தனிநபர் தீர்மானத்தை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே வரவேற்று அமைகிறேன். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் அமல்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்கவும். மொத்தத்திலே பொதுவாக 33% பெண்களுக்கு என்று கடந்து போய்விடக் கூடாது. இதற்கு மத்தியில் நியாயமான உள்ளிட ஒதுக்கீடு பரிசீலிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்த திருத்தத்திலே சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி. எல்லா மாநிலங்களிலும் 33 விழுக்காடு பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு சமூக நீதியின் அடிப்படையில் வகுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். ஒன்று சேர்ந்து அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் இதை ஒன்று சேர்ந்து இந்த தீர்மானம் மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த இந்த அரசினர் தனி தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி கேட்டு அமர்கிறது. தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேரில் எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அது மட்டும் இல்லை, தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுசாக டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கிறத இந்தியாவுக்கே முதலாக சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள் தான்.
இந்த விஷயத்தில் எங்களுடைய கழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை இங்கே பேசிய அமைச்சர் பெருமக்கள் உட்பட பல்வேறும் இங்கே பதிய வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நான் சில நடவடிக்கைகளை இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன். டீலிமிட்டேஷன் சொல்லி தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் சீட் எண்ணிக்கையை குறைக்க அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு தற்போதுள்ள ரெப்ரசன்டேஷன் விதிகாச்சாரம் குறையக்கூடாதுன்னு இதே சட்டமன்றத்தில் 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் அன்றே தீர்மானத்தை நிறைவேற்றியவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள். பிறகு சென்ற ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி இது தொடர்பாக ஒரு அமைச்சரவை கூட்டத்தையும் கூட்டி எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் அவர்கள் அப்பொழுது நடத்தினார்கள். அந்த கூட்டத்தினுடைய முடிவின் எடுக்கப்பட்ட அடிப்படையில் சென்ற ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி எங்கள் தலைவர் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அவங்களுடைய இயக்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை அங்கே பதிய வைச்சிருக்கிறார். அதன் பிறகு மார்ச் 7ஆம் தேதி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸின் அதனுடைய ஆபத்தை விலக்கி தென் மாநிலங்கள் உள்பட 7 மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தலைவர் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கமாக ஒரு கடிதத்தையும் எழுதியிருந்தார். பின்பு மார்ச் 22ஆம் தேதி ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற தலைப்பில் 5 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் இந்தியாவுடைய மிக முக்கியமான 10க்கும் அதிகமான கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்களை கொண்டு ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட்டத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் சென்னையிலே நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் இந்த டீலிமிட்டேஷனுடைய பாதிப்புகளை நான் தான் பிரசன்டேஷனாக கொடுத்தேன். 2026 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பி தொகுதிகளை நிர்ணயித்தால் தென் மாநிலங்களுடைய எம்பிக்கள் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். அதே நேரம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்கள் அவங்களுடைய எம்பிக்கள் தொகுதிகள் அதிகரித்துவிடும். எனவே தொகுதி மறுவரை திட்டத்தை, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நடத்தக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும். 1971 சென்சஸின் படியே மக்களவை தொகுதிகள் தொடர வேண்டும் அப்படின்னு அந்த பிரசன்டேஷன்ல நான் தான் விளக்கி கூறினேன். அதுவே அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட்டத்தில் முக்கிய முடிவாக எடுக்கப்பட்டது. இதை அடுத்து அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை எங்களுடைய தலைவர் அவர்கள், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் மார்ச் 24ஆம் தேதி இதே சட்டமன்றத்தில் விளக்கி கூறினார்கள். இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த மசோதாவுடைய நகலை தமிழ்நாடு எங்கும் எரிச்சு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டினோம். எங்கள் தலைவர் அவர்களே, அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்களே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை எரித்தார்கள். அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதை இந்த தீர்மானத்தில் இந்த அரசு குறிப்பிட்டிருக்கு. அந்த மசோதாவுக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிய எதிர்ப்பு தான் அந்த மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணம். இந்த சூழலில் டீலிமிட்டேஷன் சட்ட திருத்தத்துக்கான மசோதாவை ஒன்றிய அரசு மீண்டும் கொண்டு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1971 2026 வரை ஃப்ரீஸ் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். அதற்கான புதிய சட்ட திருத்தம் இந்த ஆண்டு வரலன்னா 2027 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி செய்யறதுக்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு வழங்கியிருக்குன்னு சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டா 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும்.
அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ இருக்கக்கூடிய 7.18 சதவீதத்தை குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் முக்கியம். ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்து சட்டத்தை இயற்றியது போல பிஜேபியோடைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் சட்டத்தை இயற்றி மாநில சுயாட்சிக்கும் இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் பாதுகாப்பு கொடுத்தது போல எங்களுடைய முதல்வர் ஏற்படுத்திய தீர்மானம் இந்திய ஒருமைப்பாட்டையும் தென் மாநிலத்துடைய பாதுகாப்பிற்கும் இதே 543 தொடர வேண்டும். இதுதான் எந்த வழி வந்தாலும், அது மக்கள் தொகையின் அடிப்படையிலேயோ இல்ல விகிதாச்சார மாற்றத்தின் அடிப்படையிலேயோ எல்லோருக்கும் சமமான விகிதாச்சாரம் என்று கொடுக்குவோம் என்ற உத்தரவாதம் இருந்தாலோ இல்லை 50% அதிகமான எண்ணிக்கை கொடுத்தாலோ அது நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டிலிருந்து மக்கள்கிட்ட இது வரைக்கும் எந்த விதமான குரல் உருவாகவில்லை. அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும், இது வரைக்கும் மக்கள் எந்த இடத்திலும் போராட்டமோ இல்லை தேவை ஏற்பட்டது கிடையாது. நிர்வாக வசதி தேவையற்றது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை இயற்றக்கூடியவர், அவ்வளவுதான். சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்துல அவருடைய பதிவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் பாராளுமன்றத்தில். அதனால நிர்வாக வசதிக்காக நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான வட இந்திய ஆதிக்கத்தில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்த தீர்மானம். இந்தி பேசும் மாநிலங்கள், நன்றி, இந்தி பேசும் மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலம் எடுத்துக்கொள்ளுங்கள். வடகிழக்குல 7-8 மாநிலங்கள் இருக்கு. ஏன் அவர்கள் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கவில்லை? பிரதிநிதித்துவம் இல்லை. நாளைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் போல தென் மாநிலங்களும் ஆயிடக்கூடாது. அதுக்குதான் இந்த தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த 100 வருஷத்துக்கான அரசியல் மாற்றப்படும். அடுத்த 50 வருஷத்துக்கான அரசியல் மாற்றப்படும். நாம் சமூக நீதி அடிப்படையில் கல்வியை உருவாக்கினோம், உயர்கல்வியை உருவாக்கினோம். அதிகமான மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. நமக்குள்ள போட்டிகள் இருக்கலாம், அரசியல் சண்டைகள் இருக்கலாம். வளர்ந்த மாநிலமாக இருக்கிறோம். ஆனால் அந்த வளர்ச்சி அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதியமைச்சர் அந்த தெரியும், நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 திருப்பி கொடுக்கிறாங்க. ஏன்? நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா, 29 பைசா. அப்ப ஏன்? இதுதான் நமக்கான அதிகாரம் இல்லை. நாம் உழைக்கிறோம், அதிகாரத்தை உருவாக்க முடியல. அதுக்காக இந்த எதிர்காலத்தில் 50% என்று சொன்னால் கூட நம்மளுடைய எப்படி 2026 ஏப்ரலில் இந்த சட்டம் வரும்பொழுது 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து நின்று எதிர்த்தார்களோ, இன்றைக்கு ஒரு வேறுபாடு இருக்கலாம். 2026 அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் அரசியல் ரீதியாக வேறுபாடு இருக்கலாம். உங்களோடு காங்கிரஸ் இருந்தார்கள், எங்களோடு இன்றைக்கு மக்களுடைய முடிவிற்காக எங்களோடு இணைந்தார்கள். தவறு, நான் அரசியல் ரீதியா பேசல. ஆனால் மாநில சுயாட்சி பிரச்சனை வரும்போது காங்கிரசும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, பிசிகே இருந்தாலும் சரி, எல்லாரும் இணைந்து, ஐயுமலரும் சரி, எல்லோரும் இணைந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த சட்டம் எப்பொழுது வந்தாலும் அது மக்கள் தொகையின் அடிப்படையிலேயோ விகிதாச்சாரின் அடிப்படையிலேயோ இல்லை 50% அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொன்னாலோ இல்லை, எங்களுக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்கிய அந்த சட்டத்தை பாதுகாத்த வாஜ்பாய் அவர்கள் சட்டத்தை பாதுகாத்தது போல இன்னும் 25 வருட காலங்கள் இதே 543 ஃப்ரீஸ் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியுடன் இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், ஒரு மனதுடன். முன்னவர் முடிக்கலையா? மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், இதுதான் எங்களுடைய
தீர்மானம். அதில் பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் வரும்பொழுது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்யாமல் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சட்டம் நிறைவேறாது என்கின்ற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளுடன் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எங்களுடைய வேண்டுகோளை கொடுக்கிறோம். தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட மாட்டாது என்று கூறினார். பின்பு ஏன் நாம் விவாதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பாரத முதல் பிரதம மந்திரி நேரு அவர்கள் கூட எக்காரணம் கொண்டும் இந்தியை தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் மீது திணிக்க மாட்டோம் என்ற உறுதியை அளித்தார். ஆனால் என்ன நடக்குது என்பது அனைவரும் தெரிந்ததுதான். அதனால அந்த நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நம்மால் காப்பாற்ற முடியாத சூழல் தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிற சூழல்ல திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்ம எந்த அளவுக்கு நம்மால காப்பாற்ற முடியும் என்பது நிச்சயமாக தெரியாது. அதனால் சட்டத்தில் என்ன இருக்கிறதோ, அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நிரந்தரம் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. இந்தியாவுக்கு அவர் தான் உள்துறை மந்திரி. அவர் 16/4/2026 அன்று இப்படிப்பட்ட கருத்துக்கள் தென் மாநிலத்தில் நிலவுகின்ற காரணத்தினால்தான் உறுதியாக இந்த தொகுதி மறைவெறி வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது. தொகுதி மறைவெறி செய்கின்ற பொழுது அதில் இப்போ இருக்கின்ற 7.18 விதாச்சாரம் குறையாமல் பார்த்துக் கொள்ளும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதனால இப்ப கூட நீங்க நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்குறீங்க. இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு கருத்துக்களை சொல்லுவார். காலையில் அது குறித்த விவரத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். உரிய முறையில் துறைக்கு அனுப்பப்பட்டு அது பதில் பெற இருந்தாலும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இப்போ திங்கட்கிழமை அன்று அதை எடுத்துக்கொள்ளலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாடே அதிர்ச்சி அடைகின்ற அளவிற்கு நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் கோவையிலே நடைபெற்றிருக்கு. அது மட்டும் படிச்சிருங்க, கொடுத்தது மட்டும் படிச்சிருங்க போதும். திங்கட்கிழமை எடுத்துடலாம். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால், அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விற்கிற சிலரை பற்றி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமாக வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருள் விவரங்களை நம்ம திங்கட்கிழமை குடும்பம் இங்கே பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்னன்னு மட்டும் சுருக்கமாக சொல்ல, சம்பவங்கள் நடக்காம இந்த அரசு பார்த்துக்கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். அதே மாதிரி மாணவ உறுப்பினர் அப்போ திங்கட்கிழமை இந்த கவன தீர்மானத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன பிறகு போதுங்க. ஊரை சொல்லிட்டீங்க, நடந்த சம்பவத்தை சொல்லிட்டீங்க. இது குறித்து நீங்கள் எனக்கு அனுமதிங்கன்னு கேளுங்க. நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திங்கட்கிழமை கண்டிப்பாக எடுத்து அப்போது நீங்கள் முழுமையாக இதை பற்றி விவரத்தை சொல்லலாம். கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில் வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு
மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக அவை முன்னவர் உட்காருங்க, நான் பண்றேன். உட்காருங்க 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 மாண்புமிகு நான் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்ன தொடர்பாக அந்த தொகுதி எம்எல்ஏ ஏதாவது மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் என்ன கொடுத்தீங்கன்னா அந்த 2 வரி 3 வரி தான் சொல்லணுமே தவிர வரலாறு சொல்லுவதாக இருந்தால் நிகழ்ச்சியை முழுவதுமாக சொல்வது கவன ஈர்ப்பு தீர்மானமாகவே நான் எடுத்திருக்கலாமே. தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் மேகமலை பிரச்சனை பொறுத்தவரையும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் திரு சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் மாண்பு முதலமைச்சரை பார்த்தார்கள். இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை தமிழக காவல்துறை உதவி செய்யலைன்னா சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கடந்த 3 நாட்களாக உடனடியாக உச்ச நீதிமன்றத்துடைய சீனியர் அட்வொகேட்ஸ் கூட நம்மளுடைய முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த கேஸ் வரும்போது உறுதியாக சட்ட ரீதியான போராட்டம் உறுதியாக தமிழக அரசும் சரி மாண்பு முதலமைச்சரும் சரி தேனி மாவட்ட மக்களோட எப்பொழுதும் ஒன்றிணைந்து நிற்பார்கள். உச்ச நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்கிறோம். வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாம நேர்மையாக வந்த இவர்தான் என்ற வார்த்தைக்கு பேர் உண்மைக்கு மாறான என்ற வார்த்தை சேர்த்து. ஓகே, உண்மைக்கு மாறாம. பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையினுடைய மரபுகளின் அடிப்படையில் பேரவையில் ஒரு உறுப்பினர் பொய் சொல்லுகிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே ஒழிய பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்பது அது அல்ல. அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதை போல பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின்னு ஒரு குரலை நான் சொல்றேன்னா இதுல பொய் என்ற வார்த்தை ஒன்று எடுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அவை விதியின்படி ஒரு உறுப்பினர் பொய் சொல்கிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே தவிர பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்றது கிடையாது. அதனால அமைச்சர் அவர்கள் சொல்வதிலே அதில் நீக்குவதற்காக எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க என்ன சொல்லுங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பொய் என்ற சொல் அவையில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உண்மைக்கு மாறாக என்ற சொல்ல பயன்படுத்தணும். நாங்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது அப்படித்தான் இருந்தாங்க. பொய் என்ற வார்த்தையெல்லாம் நீக்கினாங்க. அதனால ஏற்கனவே இருக்கின்ற மரபை தொடர்ந்து கடைபிடிக்கலாம். அரசியல் பக்கமே வரல, ஒதுங்கி இருந்தோம். ஒரு 30 ஆண்டு கழிச்சு ஒரு வாய்ப்பு கிடைச்சது தலைவர் மூலமாக. தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் எப்போதும் ஒரு ரீஃப்ரைஸ் பண்ண கோட்ஸ்லாம் இருக்கு தலைவர் எம்ஜிஆரை பற்றி. அது காஞ்சிபுரத்தில் ஒரு மேடையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ரீபெரும்புத்தூரில். அது இங்கே சும்மா ஒரு கோட்டா சொல்ல விரும்புகிறேன், வித் பர்மிஷன் சார். மர்மயோகின்ற படத்தில் எம்ஜிஆரின் பெயர் கரிகாலன். ரொம்ப அழகாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தலைவர் அழகாக சொல்லியிருப்பாங்க, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அதை ரீட்ரெண்ட் பண்ணி அதை சாதித்து காட்டினவர் நம்ம தலைவர் தான். ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கோட் சொல்லியாச்சு. ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன் புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்க அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை பற்றி புரட்சி தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன்.
அதில் 1 டிஜிட் லாஸாக இருக்கலாம். 1 டிஜிட்ன்றது 1 crore டிஜிட் லாஸாக இருக்கலாம். 2 டிஜிட் crore லாஸாக இருக்கலாம். 3 டிஜிட் crore லாஸாக இருக்கலாம். 4 டிஜிட் crore லாஸாக இருக்கலாம். ஏன் சொல்லப்போனால் 5 டிஜிட் crore லாஸாக கூட இருக்கலாம். அது எந்த டிஜிட் crore லாஸாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக நேர்மையாக இங்கே நாங்கள் சொல்லிடுவோம் கூடிய சீக்கிரத்தில். ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கத்தினர் சார் இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்தவர் பிடிஆர் சார், அவரையும் என்னையும் ஒப்பிட்டு சில கருத்துக்கள் இங்கே சொன்னாங்க. நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கலை. அன்றைக்கி கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மை தான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஆனால் பூண்டி கலைவணன் சார் சொன்ன மாதிரி நான் வளர்ந்தது திருவாரூர், பிறந்தது பாண்டிச்சேரி, படித்தது சென்னை, இப்போ என்னை தத்து எடுத்தது ஆர்கே நகர். இந்த 4 இடத்துலையும் நான் சுற்றி வந்திருக்கிறேன். ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் போய் வந்ததுனால இங்கே லேர்ன்டு ஸ்காலர்ஸ்லாம் இருப்பீங்க, நிறைய ஸ்காலர்ஸ் இங்கே இருக்கீங்க. இங்கே 234 ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கீங்க. இன்னைக்கு கடந்த ஒரு 4 நாளாக எனக்கு சச்ச ஹானர். எனக்கு இது கொடுத்த எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரே இடத்துல இவ்வளோ பேர், இவ்வளோ டிஸ்கஷன்ஸ். மேடம் அன்புமணி உங்கள் அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தேன். தோழர்கள் சொன்னாங்க, என்னோட குட் ஃப்ரெண்ட் வெனீரஸ் சார் சொல்லிட்டு இருந்தாங்க, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, சீனியர் மோஸ்ட் கவுன்சில் சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான், நாலேஜ் தான், நான் மறுக்கல. ஜஸ்ட் இஸ் த ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபஸ்ட் டைம். இந்த ஃபஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம் பேக் பண்ணுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் நீண்ட நெடிய விளக்கத்தை தந்தார்கள். பொறுமையோடு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவருடைய பதிலுரையில் முடிவுரையில் சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில்தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமர்கிறேன். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறதோ என் நினைவுகளெல்லாம் வழக்கம் போல காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம் என்று சொல்லுகிற அந்த பாடலோடு நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் அவை எல்லாம் தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் வேளாண்மை துறையிலும் உழவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் உங்கள் துறையிலும் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.